உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, ஆல் டெரைன் ரோபோட் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல கலக்கிடுவாங்க உக்ரைனோட வீரர்கள் அப்படிங்கிறதுல அவர் தரப்பு இருந்து இருக்கு. 2 டன் எடையுள்ள கேரியரை கூட இழுத்துட்டு போக முடியும். 1/2 டன்னுக்கு மேல சுமந்துட்டு போக முடியும். எடையை சுமந்துட்டு போக முடியும். பல 100 கிலோமீட்டருக்கு மேல போகும் அப்படிங்கிறதுல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்ய தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இது மினியேச்சர் பாட். இப்போ சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா மெகா பாட். சைஸ் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஸோ ரோபோஸ் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்காங்க. அந்த ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய அந்த களத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் உண்மையாலுமே ரோபோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அது தப்பு. அது எப்படி சொல்றதுன்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து சோதனையில பார்த்துட்டு என்ன ஏது எப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சைஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. எல்லாமே அப்கிரேட் ஆயிருக்கு. சின்ன வண்டி என்ன செய்தோ அதை விட பல 100 மடங்கு வேலைகள் பாத்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் ரோபோ செய்ய ஆரம்பிக்கும். அது களத்துல எப்படி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த சின்னதை வச்சு செஞ்சு பாக்குறாங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா இது போல பெரிய 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 சைஸ் செஞ்சு களத்துக்குள்ள இறக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ஜனவரிக்கு மேல ஹைடெக் வார் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பலரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரஷ்யாவோட ஆல்டரைன் வெஹிக்கிள் பார்த்தாச்சு, மெகா பாட் பார்த்தாச்சு, உக்ரைனோட சுண்டக்கா பாட் பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜப்பான் இருக்கிறாங்க இல்லையா, ரெயில் கன்னை பாத்தீங்கன்னா சோதிச்சுக்கிறாங்க. இந்த ரெயில் கன்னு லேசுப்பட்ட இது கிடையாது. இந்த ரெயில் கன் 2 வேரியன்ட்ல செஞ்சுக்கிறாங்க. ஒன்னு வார்ஷிப்லயும் வச்சுக்கலாம், லேண்ட்லயும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல. இந்த ரெயில் கன்னோட அம்யூனிஷன் பாத்தீங்கன்னா 40 mm அம்யூனிஷனை 6.7 மார்க் வேகத்துல பாத்தீங்கன்னா வெலாசிட்டியில தள்ளிவிடும். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கன்னு. அப்படி பண்ணும்போது ப்ரொஜெக்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போகும். இன்டர்செப்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட வெலாசிட்டியில அந்த வேகத்துல போறதுனாலயே இழப்புகள் பெருமளவுல எதிரிகளுக்கு ஏற்படுத்திட முடியும். அதுவும் குறிப்பா சீனா சமீப காலத்துல அதிகமான கப்பல்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஒருவேளை அதை துவம்சம் பண்றதுக்கு இது போல ரயில்கள் பெருமளவுல உதவும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் ஒரு பேரலுக்கு 120 அம்யூனிஷன்ஸ் கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது போல ஜப்பான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அது சக்சஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இதை பாத்தீங்கன்னா இண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஜப்பான் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே வியட்நாமுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்துல வியட்நாம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒன்றி உறவாடி நம்மளோட டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணுங்க அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வியட்நாம் அவங்களோட ட்ரோனை பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க. வியட்நாமும் ரொம்ப இன்னல்களுக்கு உட்பட்ட ஒரு நாடு. இந்த வியட்நாம் வரலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப வரைக்கும் அது அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஓகே. பட் ஆனா எத்தனை மக்களை கொண்டிருக்காங்க பிரான்சும் சேர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்கு. ஏன்னா அவங்க கில் ரேஷியோ சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா மிக பெரும் அளவுல இழப்புகள் பாத்தீங்கன்னா வியட்நாமுக்கு இருந்திருக்கு. அங்க என்ன நடந்துச்சோ அதே போலதான் நம்மளுக்கு செய்யலாம் அப்படின்னு போல யோசிக்கிறாங்க. திரும்பவும் பிரிட்டனு, பிரான்ஸு, அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து வந்துக்கிறாங்க. நல்ல வேலையா சோவியத் யூனியன் அந்த டைம்ல சப்மரைன் அனுப்பிச்சு விட்டதுனால பரவாயில்ல, இல்லைன்னா நம்மளையும் வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல எது எப்படியோ. இது போல வியட்நாம் பாத்தீங்கன்னா ட்ரோன் வளர்ச்சியில அடுத்தடுத்த வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது சீனா. நம்ம நேத்திக்கு தான் பார்த்தோம் இந்த ஃபைட்டர் விமானங்கள் பாத்தீங்கன்னா 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை சோதிச்சு பார்த்தாங்கன்னு. இப்ப அடுத்தது ஹை ஆல்டிடியூட் ட்ரோன்களை பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே நியர் ஸ்பேஸை பாத்தீங்கன்னா வெப்பனைஸ் பண்றதுக்கான முயற்சிகள். இந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா சீனா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த நியர் ஸ்பேஸை ஆயுதமாக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு 2005 அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நியர் ஸ்பேஸை யாராலையும் வெப்பனைஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமா இருக்கிறதுனால ராக்கெட்ஸ் அந்த நியர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணி போறதே ரொம்ப சிக்கலா இருக்கும். நம்ம மட்டும் நியர் ஸ்பேஸ்ல நம்மளோட வெப்பன்ஸையோ நம்மளுக்கு வேணுங்கிற விமானங்களையோ நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா யாராலையும் நம்மளை அழிக்க முடியாது. யாரு நியர் ஸ்பேஸ்ல கால் ஊனி நிக்கிறாங்களோ அவங்கதான் ராஜா அப்படிங்கிறது போல ஒரு ஆர்டிக்கல் நான் பாத்திருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. மேபி அது கிடைச்சிச்சுன்னா அடுத்த பயில தெளிவா பாக்குறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இப்போ சைனா ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே அந்த நியர் ஸ்பேஸ்ல ஆள்றதுக்கான வெப்பனா தெரியுது. ஸோ நியர் ஸ்பேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் சென்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அதை இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். மேபி சீனாவோட அந்த 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள், இது போல ஹை ஆல்டிடியூட் ட்ரோன்கள், 6th ஜெனரேஷன் ஹைப்பர்சோனிக் ட்ரோன்கள், இது போல பல வகையில
சைனா தரப்புன்னு சோதனை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நியர் ஸ்பேஸ ஆள்றதுக்கா அப்படின்ற ஒரு யோசனைகள் பல அனலிஸ்டுக்கும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நியர் ஸ்பேஸை தான் இவங்க ஸ்பேஸை மிலிட்டரைஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே நியர் ஸ்பேஸை தான் சொல்றாங்களோன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதோட பார்த்தலாம். ஸ்பேஸ் கிடையாது, நியர் ஸ்பேஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸ்பேஸுக்கு பக்கத்துல அப்படிங்கிறது போல அந்த பகுதியில போய் நின்னுட்டாங்க அப்படின்னா அவங்கதான் ராஜா அப்படிங்கிறது போல அந்த கான்செப்ட்ல படிச்சேன். பார்ப்போம், கிடைச்சிச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அதே போல ட்ரோன் தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சைடு வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா அவங்க ஒரு ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. கமாம் 12 பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, டிரான்ஸ்லேட் பண்ணதுனால சில பல எரர்கள் இருக்கலாம். இந்த ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா மிசைல்கள் இருக்கு. அக்ஹார் அது பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா இலக்குகளை தாக்குது. சோதனை சக்சஸ் அப்படிங்கிறது போல ஈரான் அவங்களோட ட்ரோன் தொழில்நுட்பத்துல அடுத்தடுத்த வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது போல ட்ரோன்கள்ல பல நாடுகளும் வளர்ச்சி அடைகிறாங்க. சமீபத்துல கூட துருக்கி இது போல ஒரு ட்ரோன் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்களும் இது போல மிசைல் சோதனை எல்லாம் 30 கிலோமீட்டருக்கு ரேஞ்சில துல்லியமா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த வரிசையில ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள்ல இருந்து மிசைல்கள் ஏவி சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சர்வசாதாரணமா மாற ஆரம்பிச்சிச்சு. சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு ட்ரோனை வந்து ரஷ்ய தரப்பு வந்து உக்ரைன் மேல பயன்படுத்தி இருந்தாங்க. அது இந்த கெர்சன் பகுதியில சொல்லியிருந்தோம். இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸா இருக்கு. இது வந்து பாக்கிறதுக்கு இந்த அமெரிக்காவோட டூப்ளிகேட் வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி அமெரிக்காவோட வெர்ஷன்ஸ் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது, அமெரிக்கா இருக்கக்கூடிய ட்ரோன் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பர் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்து கூட மிசைல்கள் ஏவர மாதிரி அந்த குண்டுகளை துல்லியமா ஒரு இடத்துல வச்சு ஏவர மாதிரியான சின்ன சின்ன ராக்கெட் இதெல்லாம் வச்சு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தாங்க. அதெல்லாம் கூட நம்ம வீடியோ பதிவில் பார்த்திருந்தோம். ஸோ இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சின்னதுல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து அது அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்தது வளர்ச்சி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல பல ட்ரோன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இப்ப சைனாவோடதையும் ஒன்று பார்த்தலாம். இந்த லேண்ட் பாட்ஸ், இந்த டாக் பாட் இருக்கு இல்லையா, அது சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பாட்லாம் நான் இனிஷியலா இது பார்க்கும்போது கிராஃபிக்ஸ்ன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா ஒரு நபர் அதில் உட்காந்து போய் காட்டுவாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓஹோ அப்படிங்கிறது போல உண்மையாலுமே இந்த ரோபோடாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யோசிக்காத வேலைகள்ல இது செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் எந்த டெரைன்ல வேணாலும் இது போல டாகுகள் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலுக்குரிய பகுதி. இந்த ரொபாட்டிக்ஸ் டெக்னாலஜில போப்பப் பண்ணி வர ஆரம்பிக்கணும். இந்த ரொபாட்டிக்ஸ் டெக்னாலஜில யாரு பின்தங்குறாங்களோ அவங்க அவ்வளவுதான் பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நாடுகள் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி கண்டுபிடிச்சாங்க. துப்பாக்கி கண்டுபிடிக்கும் போது அதான் அந்த டாப் நாச் ஆயுதமா இருந்தது. உடனே உலகம் ஃபுல்லா கிளம்பி புனிதம் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல போயிட்டாங்க இல்லையா? ஸோ அதே போல பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக ரொபாட்டிக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து வந்துருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் பல அனலிஸ்டுக்கும் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஏன்னா ரோபாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சு. ரோபாட்ஸ், ட்ரோன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அத எல்லா நாடுகளும் போட்டி போட்டு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. அடுத்தது அப்படியே நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மிசைல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 5, 7 நம்ம அறிவிச்சிருக்கணும், நோட்டாம அறிவிச்சிருக்கிறோம். இது ஒரு அக்னி டெஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. எதே எப்படியோ மிசைல் ரேஸ்ல நம்மளும் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அடுத்தது நம்மளோட செய்தி அப்படிங்கிறதுனால லைனா வரணும். இப்ப பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா? பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் ஆப்கானிஸ்தான் மேல பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் ரிட்டாலியேட் பண்றதுக்காக பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அடிச்சாங்க. அதாவது அங்க இருக்கிற ராணுவம் தீவிரவாதிகள் எல்லாம் ஒரே ஒண்ணு மண்ணுமா தான் வாழ்றாங்க. சோ அதனால அது போல மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. அங்க தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருந்திருக்கு. சோ அதனால ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்து அடிச்சுட்டாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காரணம் என்ன, இதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீங்க கோச் இருந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு. நான் இப்ப வந்துடுறேன். இப்ப என்ன நடந்தது அப்படின்னா காபூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட கேபிட்டலான காபூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்பசி இருக்கு. அந்த எம்பசிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித வெடிகுண்டு நபர் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சுக்கிறார். இதனால 17 நபர்கள் இறந்ததா சொல்லப்பட்டு வருது. இது போல தீவிரவாத தாக்குதல்ங்கிறது செய்யறது உண்டுதான். வழக்கமா அந்த பாகிஸ்தான் நடக்கிறது உண்டுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை பெருமளவுல வந்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், அப்படியே ஃபிங்கர் டிப் கை கடக்கமா வச்சுக்கணும்னு யோசிச்சாங்க. அது நடக்கல. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில ஒரு மிக பெரும் பிரச்சனை மாறிடுமா அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு இருக்கு. இது ஈரானுக்கு கொஞ்சம் பெட்டர் பொசிஷன் கொடுக்கும். காரணம் என்னன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவோட என்னதான் சீனா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கினாலும் விமானங்கள் வாங்கினாலும் என்னதான் இருந்தாலும் ராணுவ பேஸ் அமெரிக்காவோடது பாகிஸ்தான்ல இருக்கு. அது கொஞ்சம் சிக்கல் தான் ஈரானுக்கு. ஏன்னா இப்ப ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது ஈரானுக்கு அது ஒரு சிக்கல் தான். ஸோ இந்த டைம்ல வந்து ஆப்கானிஸ்தான் அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, கவுண்டர் பேலன்ஸ் கொடுக்குறாங்க, பாகிஸ்தான் ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிற பண்றாங்க அப்படின்னா மேபி அது ஈரானுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்.
ஸோ கொஞ்சம் பார்த்து ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கேட்டு கரெக்டாக வாங்கிடுங்க, பாகிஸ்தான் கிட்ட விட்டு வைக்காதீங்க அப்படிங்கிற போல நம்ம சார்பாகவும் சொல்லிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ இருக்காங்க இல்லையா, ஒரு சைடு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஆப்கானிஸ்தான் கவனிக்கும் போது இன்னொரு சைடு பலோச் போராளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள், அவங்க வந்து ராணுவம்னு சொல்லிக்கிறாங்க பாகிஸ்தான்ல. ஸோ அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஏ தரப்புல இருந்து பயங்கரமான தாக்குதல், அதுவும் செக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இருமுனை தாக்குதல் பாகிஸ்தானுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல எல்லா நாடுகளுக்கும் தீவிரவாதிகள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த எபி சென்டர் ஆஃப் பாகிஸ்தான் இப்போ மிக பெரும் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு பல நாடுகள்னால. சோ பாப்போம் பாகிஸ்தான் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது, அங்க தீவிரவாதம் ஒளியுதா என்னன்றதை பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்தது அப்படியே மயன்மார் வந்தோம்னா, மயன்மார்ல ஏகப்பட்ட சிவில் வார் போயிட்டு இருக்கு, பல கும்பல்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுவும் ராணுவ காம்பவுண்டுக்குள்ள எல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான ராணுவ வீரர்களை வந்து கைது பண்ணிக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ் சைலோட இருக்கும். இப்படி இருக்கும் சூழ்நிலையில கூட மயன்மார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிகேட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, நேவல் படையை வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் தான். ஏன்னா வேற ஒரு நாட்டுல இருந்து அதிகமான ஆயுதங்கள் நாட்டுக்குள்ள வந்துட்டு இருந்ததுன்னா சிவில் வாருங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இதனால அந்த ராணுவத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணிட முடியாது. ஆளுகின்ற அரசாங்கத்தை கலைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராணுவ ரூல் கொண்டு வரலாம் அப்படிங்கிற வந்திருக்காங்க. அங்க ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு, இவங்க சரி அவங்க சரி அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க கேட்டாங்கன்னா அவங்க நம்ம நாட்டுக்கு கெட்டது செய்யறாங்க, அதனால ராணுவமான நாங்க நல்லது பண்ண இல்லையா அப்படிங்கிற போல அவங்க தரப்பு வந்து இருக்கும். இதே அரசியல்வாதின்னு கேட்டீங்கன்னா இல்ல பவரை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல இருக்கும். எது எப்படியோ மயன்மார் பாத்தீங்கன்னா தலூன்ற ஃப்ரிகேட்டை வந்து புதுசா லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட் வந்துட்டோம்னா திரும்பவும் ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெலிஸ்டிக் மிசைலை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க இஸ்ரேல் மேல. அந்த ஏர்போர்ட் அடிச்சதுக்கு ரிட்டாலியேட் பண்ணதுக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றதுக்காக ஏவி விட்டுருக்காங்க. இந்த தடவை உங்களோட டார்கெட்ஸ்ல எதை நோக்கி இருந்திருக்குன்னா ஜெருசலம் வெஸ்ட் பேங்க் நோக்கி இருந்திருக்கு. மேபி அங்க அதிகமான இஸ்ரேலோட படைகள் இருந்திருக்கலாம், அதை தாக்குறதுக்காக கூட இது போல ஒரு ஏவுகணையை ஏவி இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இழப்புகள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. மேபி இஸ்ரேல் வந்து தடுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல பொறுத்து வந்து பார்ப்போம். அதுவும் தாட் சிஸ்டம்ல பெருமளவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது. இதுக்கு கண்டிப்பா இஸ்ரேல் தரப்பு வந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அது அமெரிக்க தரப்பு வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சு, அவங்களோட ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது அப்படியே சிரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா, சிரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேஸ் இருக்கு இல்லையா, ஏர் பேஸ் அண்ட் நேவல் பேஸ் ரஷ்யாவோட கட்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா. சோ அது தொடர்ந்து அவங்களே தான் வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் இனிஷியலா வந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை முடிவில் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மேபி அது ரஷ்யாவே கட்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாம், இல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனா கான்ஸ்டன்டா ரஷ்ய தரப்பு வந்து சர்வைலன்ஸுக்காக விமானங்களா இருக்கட்டும் இல்ல ஹெலிகாப்டரா இருக்கட்டும் சரௌண்டிங்ஸ்ல வந்து சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப சர்வைலன்ஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. காரணம் என்னன்னா அந்த ஏர்போர்ட்டை சுத்தியும் அந்த போர்ட்டை சுத்தியும் அதிகமான மிலிட்டன்ஸ் இருக்காங்க. பல வகையான வெரைட்டிஸான சேர்ந்த மிலிட்டன்ஸ் அங்க இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்களா, இல்ல இவங்கெல்லாம் போய் அவங்கள அடிப்பாங்களா, இல்ல அவங்க வந்து இவங்களை அடிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சிரியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். ரஷ்யா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். சோ ஓரளவுக்கு செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்கோம். கலவையா லைனா ரஷ்யால ஆரம்பிச்சு திரும்ப மிடில் ஈஸ்ட்ல ரஷ்யாவுக்கு வந்து முடிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தகவலை பார்த்திருக்கோம். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பலவிதமான ட்ரோன்கள் பலவிதமான ஆயுதங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இது போல தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, அடுத்த பதிவுல வர ஆரம்பிக்கும். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை பை.